முதலிலே மற்றவர்களுடைய எந்த உயிருக்கும் தீங்கு வராமல் பார்க்கணும். கடவுள் வழிபாடே என்ன சொல்றாரு? நீங்க போய் கோயிலா வணங்கணும்னு சொல்றாரா? இல்ல, அவர் சொன்னாரு நான் கோயிலா சுத்தினேன். பேரு சொன்னாருங்க, நான் கோயிலாக சுத்தினேன், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அப்ப என்ன வழிபாடு என்றால் என்ன? சன்மார்க்கத்திலே வழிபாடு என்றால் என்னவென்றால் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்திருந்தாங்க. ஒரு உயிருக்கு நீங்க நன்மை செஞ்சா அதான் கடவுள் வழிபாடு. நீங்க எல்லா உயிர்களையும் உங்க உயிர்பால நினைச்சு அவைகளுக்கு சேவை செய்தால் கடவுள் அருள் தானாக உங்களை தேடி வரும். நிச்சயமாக வரும். நீங்க கடவுளை தேடி நீங்க போக முடியாது. ஒரு எம்எல்ஏ பார்க்க கூட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவ்வளவு பெரிய இறைவனை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனால் அந்த இறைவன் நினைத்தால் ஒரே செகண்ட்ல உங்க ரூம்ல உங்க வீட்டுல வருவார். வள்ளல் பெருமான் சொன்னார்ல, வானிற்கும் பிரம்மர்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டுல வருது. வானத்திலே மிகப்பெரிய மணிமண்டபம் கட்டுறாங்க தேவர்கள், மும்மூர்த்திகள். அந்த மும்மூர்த்திகள் இருக்காங்க, ஈஸ்வரன், சிவன் எல்லாம் பிரம்மன் எல்லாம் சேர்ந்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு மணிமண்டபம் கட்டி அதுல பளிங்கு அறை, அதுல மலர் சுவரியின் பூப்பலாம் மெத்தைகளை அமைத்து இறைவனுடைய பாதப்படாதா என்று 12 காலமாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இறைவன் வரலையே வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வடலூரிலே வள்ளல் பெருமான் சொல்றாரு, நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து வந்தாரு. அது மட்டுமா, என்னுடைய ஊன் என்னும் சிறு குடிசையில் நுழைந்தாயே அப்படின்றாரு. என்னுடைய குடிசை மட்டுமல்ல, ஊன் என்னும் குடிசையிலே நுழைந்தாயே அப்படின்னு கதற. அப்போ இறைவன் எங்க வர, எங்க உண்மை இருக்கிறதோ, எங்கே நேர்மை இருக்கிறதோ அங்கேதான் வருவார். அதனால வெறுமனே பிலிம் காட்டுறதுலாம் கிடையாது. வள்ளல் பெருமான் பிலிம் காட்டுறதுலாம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். 3வது நாளிலே நான் அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழைச்சிட்டு ஒரு 100 பேர் வருவாங்க. நான் தான் தலைமை தாங்கி அந்த திருவரை தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போறேன். 1 வருஷம் இல்ல, 20 ஆண்டுகளாக 10 வருஷம் முன்னாடி சுற்றி அடைஞ்சிட்டேன். வள்ளல் பெருமான் அடைந்த அதே தைப்பூசம், அதே நேரம், அதே காலம். அவர் ஒரே ஒரு கருத்தை சொல்லுவாருங்க, நம்ம மௌனம் என்ன சொல்லுவாருன்னா, வடலூர் ஆட்சி கிட்ட மருதூர் ரோட்ல அந்த ஆசிரமம். அவர் என்ன சொல்லாருன்னா, குமார் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 6000 பாடல் எழுதியிருக்காரு வள்ளல் பெருமான். எனக்கு பிடிச்சதெல்லாம் மனுமுறை கண்ட வாசகம் தான். மனுமுறை கண்ட அந்த சங்கத்துல வரக்கூடியதெல்லாம் மனுமுறை கண்ட வாசகத்தை எழுதுங்க, அதை எடுத்து வாங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க, அன்றாட வாழ்க்கையில் பயன்படும். 43 பாவம் நம்ம டெஸ்ட் பண்ணாவே நம்ம நிறைய பாவம் பண்ணி, இந்த பாவங்கள் செய்யாமல் இருந்தாலே அந்த குரு சொல்வார், நான் அந்த வார்த்தையை மறக்கவில்லை, உங்கள் கடைசி நாள், உங்கள் மரண நாள் உங்கள் திருவிழாவாக மாறும் என்று சொன்னார். நீங்க கவலைப்பட தேவையில்லை, மிகப்பெரிய திருவிழாவாக மாறி இறைவனே வந்து உங்களை அழைத்து செல்வார். இந்த 43 தவறை செய்யாது லிஸ்ட் போட்டு கொடுத்தாரு. இது என்ன நீங்க புரியாத பாட்டை படிக்காதீங்க, சாதாரணமா பாருங்க. ஒரே ஒருத்தர் கேள்வி கேட்டாருங்க. என்ன கேட்கிறாருன்னா, ஏங்க பறவை கூட உள்ள அடைக்க கூடாதுங்க, என்னங்க அநியாயம், நம்ம ஷோவா வச்சிருக்கோம் கிளிய, அழகான கிளிய, இது கூட பாவம் தான். ஆமாங்க, நான் சொன்னேன் அது பாவம் தான். ஏன் என்று சொன்னால், நான் சொன்னேன் குறைக்கிற மாதிரி, நீங்க இருக்கீங்க, உங்க வைஃப் இருக்கு, 2 பேரும் நான் கூட்டு போயிட்டேன், ஒரு ரூம்ல பூட்டு லாக் பண்ணிடுறேன், 10,000 ரூபாய் தர மாசத்துக்கு, நீங்க எந்த வேலையும் பண்ண வேணாம், அந்த ஜன்னல் மூலமா சாப்பாடு, டிஃபன், சாப்பாடு, தண்ணி எல்லாம் கொடுக்குறேன், இருக்கீங்களா? அது சுதந்திரமாக காற்றில் அழைத்து சென்று பழந்தத்திற்கு அட்டகாசமா உலாவும். அந்த பறவையை கூட்டில் அடைகிறாங்க, நியாயம் இது பாவம் என்று சொல்கிறார். அப்போ அவர் ஒத்துக்கிறார், ஆமாங்க நான் இருக்க மாட்டேன், 10,000 ரூபாய் லட்சம் ரூபாய் கூட போய் இருக்க மாட்டேன், நியாயம். அவன் பறவை மட்டும் இருக்கான். அமெரிக்காவில் ஒரு வெள்ளக்காரனை கைது பண்ணிட்டு, என்ன காரணம்னா, சின்ன மீன் தொட்டிக்குள்ள பெரிய மீன் வச்சிருக்கான். அந்த மீன் தொட்டில எவ்வளவு பெரிய மீன் விடணும்னு அளவு இருக்கு, அந்த அளவை காட்டிலும் பெரிய மீன். அப்போ அவனுக்கு ஃபைன் போட்டாங்க. அப்போ அவன் கேட்டான், எதை வச்சு என்ன ஃபைன் போட்டீங்க, எதை வச்சு நான் போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. ஏன்னு சொன்னா, ஐநா சபையில கூட என்ன சொல்றாங்கன்னா, மனித உரிமையை பற்றி தான் பேசுறாங்க. உலகத்திலேயே
ஐநாவுடைய கோர்ட்டு தான் உயர்ந்த கோர்ட், மிகப்பெரிய கோர்ட். அந்த கோர்ட்டிலே இருக்கக்கூடிய ரூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களை மட்டும் பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் மனிதர்களை மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் வள்ளல் பெருமான். அப்போ அவர் சொல்லார், ஜட்ஜு சொல்லார், பாருங்க தமிழகத்திலே வடலூரிலே இருக்கக்கூடிய ஒரு வள்ளல் பெருமானின் ஒரு ரெஃபர் பண்றோம். ஒரு பறவையை கூட அடைக்க கூடாதுன்றாரு. நீ அவ்வளவு பெரிய மீனை கொண்டு போய் தம்மா இதுல அடைக்கிறீங்க. பாருங்க வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு, ரெஃபர் பண்றோம். உலக ஜீவர்களுக்காக சட்டம் யாரும் ஏற்று மனிதர்களுக்காக ஏற்றிருக்கிறார். உலகத்திலே எல்லா ஜீவனையும் எப்படி நடத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர் வள்ளல் மிக சிறப்பான. அதனால்தான் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கிறார்கள். இதுவும் ஒன்றுதான், அருள் பெருஞ்சோதியும் ஒன்றுதான். நீங்க எல்லா ஜீவராசிகளிலும் நீங்க சர்வீஸ் பண்ணீங்கன்னா கடவுளுக்கு சர்வீஸ். நீங்க எல்லா ஜீவர்கள் மீதும் தயவு காட்டினால் உங்களுக்கு இறைவன் தயவாக்கி அருள் கிடைக்கும். வேற வழியில கிடைக்காது. ஒரு என்ன சொன்னாரு, பரோபகாரம் சத்விச்சார். ஏன்னு சொன்னா நீங்க 3 மணி நேரம் உட்கார்ந்தா கிடைக்குமா? சத்தியமா கிடைக்காது. ஏன்னு சொன்னா பரோபகாரம் செய்ய வேண்டும். பரோபகாரம் வெளியே, சத்விச்சாரம் உள்ளே. பரோபகாரம் செய்தால் என்ன கிடைக்கும்? அருள் ஞானம் கிடைக்கும். ஐயா ஆனந்த ஐயா நிறைய முறை ரோட்ல இல்லாதவங்க கஞ்சி ஊற்றுவாரு. நிறைய முறை பார்த்துக்கிறேன். இல்லாதவங்க குடிப்பாங்க. காலை நேரத்தில் பசியோடு இருக்கவங்க எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க வருவாங்க. எல்லாம் ஜீவகாரண்யம் தான். இந்த ஜீவகாரண்யத்தால் என்ன கிடைக்கும்? அருள் ஞானம் கிடைக்கும். நல்லா தெரியும், அருள் ஞானம் கிடைக்கும். வெறும் தவத்தால் அருள் ஞானம் கிடைக்காது. இந்த அருள் ஞானத்தை அப்படியே வச்சுக்க. இப்ப வள்ளல் பெருமான் சொல்றாருல்ல, அப்பையா 3 மணி நேரம் உட்கார்ந்து சொல்றாரு. அப்படி 3 மணி நேரம் உட்கார்ந்து கொண்டிருந்தால் உங்களுடைய ஆத்ம ஞானத்தை அடையலாம். ஆத்ம ஞானம் என்பது நீங்க பரோபகாரம் செஞ்சா வரவே வராது. நல்லா தெரிஞ்சுங்க. 3 மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தனி அறையிலே மௌனமாக இருந்தால், நம்ம அரசு சபையை அடிக்கடி மௌனமா இருக்காரு. அமாவாசைனா மௌனமா இருக்காரு, அதுக்கப்புறம் பௌர்ணமினா மௌனமா இருப்பாரு, சனிக்கிழமை மௌனமா இருப்பாரு, நாள் முழுக்க இருப்பாரு. நம்ம 3 மணி நேரம் தான் சொல்றாரு. மொத்தமா சொல்றது 24 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம் நீங்க 6 மணி நேரமா இன்க்ரீஸ் பண்ணாரு. அப்படி 3 மணி நேரம் நாம் அமைதியாக இருந்தால், ஒரு இடத்துல பூர்வ மத்தியில கட்டிவிட்டால் மனதை, உங்களுக்குள்ளே ஆன்ம ஞானம் தோன்றும். இந்த ஆன்ம ஞானத்தை ஒரு பக்கம் வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆனந்த ஐயா பண்ற மாதிரி மக்களுக்கு கஞ்சி கொடுங்க. ஒரு உயிர் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேக்கெட் கொடுங்க. அப்போ அது என்னது? பரோபகாரம். இந்த பரோபகாரத்தால் அருள் ஞானம் கிடைக்கும். 3 மணி நேரம் உட்கார்ந்து அமைதியா இருந்தா ஆன்ம ஞானம் கிடைக்கும். இந்த ஆன்ம ஞானத்தையும் அருள் ஞானத்தையும் சேர்த்தாதாங்க பூரண ஞானம், பரிபூரண ஞானம் கிடைக்கும். அப்போதுதான் இறைவன் அருள் உங்களை நோக்கி வேகமாக வரும். அது வரைக்கும் வரவே வராது. அதான் சத்விச்சாரம் பரோபகாரம், சத்விச்சாரம் பரோபகாரம் அடிச்சுக்கிறாரு. நிறைய பேர் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே மாநில பொருளாளராக இருந்தேன், இப்போ மாநில செயலாளராக இருக்கேன். நிறைய இடத்துல என்ன பண்றாங்க, பரோபகாரம் மட்டும் பரோபகாரம் தவத்துக்கு தவப்படும் தவத்திலே பரோபகாரம். இதை 2 நினைத்தால் தான் மாபெரும் வெற்றி கிடைக்கும். அதுவரை கிடைக்காது. என்னுடைய அனுபவத்துக்கு. அதுக்காக நீங்க பெரிய பெரிய விருந்து வைக்கணும் 100 பேருக்கு இல்லை. எனக்கு 2 உலகத்திலேயே மிக சிறந்தவர்கள் 2 பேர். பில் கிளின்டன், அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் சொல்றாரு, உலகத்திலேயே மிக சிறந்த மனிதர்கள் 2 பேர். ஒருத்தர் ஏபிஜே அப்துல் கலாம், ஒருத்தர் பாலம் கல்யாண சுந்தரம். 2 பேரும் வித்தியாசம். இந்த 2 பேரும் எனக்கு நண்பர். 2 பேருமே எனக்கு நண்பர். ஐயா அப்துல் கலாம் நம்ம ஐயா சொன்னாரு, நடமாடம் செஞ்சாரு. அப்துல் கலாம் என்னிடம் ஆசீர்வாதம். நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கக்கூடிய, நான் அப்போ காஞ்சிபுரத்தில் வள்ளலார் தெய்வ நிலைய செயலாளர். நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு நான் ஆசி வழங்கக்கூடிய தகுதி எனக்கு எதுவுமே இல்லையா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. அமெரிக்காவிலேயே விரல் விட்டு நோண்டவர். அது மட்டும் இல்ல, ஊனமுற்ற குழந்தைகளுக்கு 4 கிலோ அந்த
4 கிராமம் யாரும் ஆக்க முடியுமா? அதே மாதிரி அணுகுண்டு சோதனையில அப்படியே அமெரிக்காவை அழ வச்சது. எவ்வளவு பெரிய ஆளுமை! நீங்க எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்களா? 11வது ஜனாதிபதியா செலக்ட் ஆகும்போது காஞ்சிபுரத்துக்கு வர வந்துட்டு நிருபர்கிட்ட பேட்டி எடுத்து என்னை பத்தி தெரிஞ்சுட்டு நான் அப்போ பழைய ரயில் நிலையா மூடுறதுக்கு ஆர்டர் பண்ணேன் காஞ்சிபுரம். அது மூடக்கூடாதுன்னு சொல்லி நான் போராட்டத்தில் ஈடுபட்டேன். மனித உரிமை கமிஷன் கேஸ் போட்டு நானே வக்கீலாக வாதாடினேன். அதை கேட்டு ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். முடியாததை முடியும் என்று சொல்லி எடுத்துக்காரு அந்த இளைஞரை நான் பார்க்க வேண்டும், அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அப்ப என்ன கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், நான் எந்த தகுதி இல்லையா? இல்ல நீங்க இந்த சங்கத்துக்காக இந்த பழைய ரயில் நிலையம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பழைய ரயில் நிலையத்துக்காக போராடுகிறீர்கள். இதற்காக நீங்கள் யாருக்காவது பணம் கேட்டீங்களா? யாருக்குமே கேட்கல. நீங்க போராடிக்கலாம, நீங்களே வக்கீலா இருக்கீங்க அப்படின்னு. ஆமா, அவர் சொல்றாரு, ஒரு திரைப்படத்திலே நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ என்பவர் ஒரு கோடியோ 2 கோடியோ வாங்கி படம் நடிக்கிறார். மொத்தமே நடிப்பு. அவரை போலீஸ் அட்டாக் பண்ணா கூட பெயிண்ட் ஊத்திறாங்க, ரெட் பெயிண்ட். அவ்வளவுதான், ஜாலியா இருக்காரு. ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் வண்டி எல்லாம் டைரக்ட் பண்ணி கொடுக்குறாரு, கையில 2 கோடி கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் எதையுமே பெறாமல் மக்கள் தொண்டை எடுத்து அதற்கு போராடி உங்கள் மண்டை உடைந்து அந்த உதவி கூட கிடைக்காமல் சிறையில் இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் ரியல் ஹீரோ சொன்னார் அப்துல் கலாம். அதனால் உங்களிடம் நான் ஆசீர்வாதம் பெறுவேன், நீங்க கொடுக்கணும். அவருக்காக பாரத் கவிதை. அதே மாதிரி பாரத் கல்யாணம் கூட போன வாரம் போயிருந்தேன். ஆவடிக்கு வந்திருந்தாரு, பசியார் கோயிலில். அவர் பற்றி ஒரு கவிதை எழுதினார். அவர் சொல்றாரு, என்னுடைய தாய் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன். அவர் தாய் என்ன சொன்னாங்க? பேராசைப்படாது, ஒரு நாளைக்கு ஒரு உயிருக்காக ஹெல்ப் பண்ணு. சொல்றாரு, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு உயிருக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு 2-3 கொள்கை தான் சொன்னாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணதால இன்னைக்கு நான் மிகச்சிறந்த, உலகத்திலேயே மிக சிறந்த மனிதராக இருக்கிறேன். ஆனால் அவருக்கு 30 கோடி ரூபாய உலகத்தினுடைய இருக்கக்கூடிய அனாதை குழந்தைக்காக ஒதுக்கிட்டார். அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய மனிதர். ஒரு ஐநா சபையை சிறந்த மனிதராக செலக்ட் பண்ணிட்டாங்க. டெல்லி மத்திய அரசாங்கம் அவரை சிறந்த மனிதராக தேர்வு செய்திருக்கிறது. அதே மாதிரி இளைஞராக இருக்கும் போது நேரு அரசு பண்ணார், ஒரு ரேடியோல அரசு பண்ணார். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் நடக்கிறது, உங்களிடம் பொருளோ நகையோ இருந்தால் கொடுங்கள். இவர் அடுத்த நாளே காமராஜருக்கு கொண்டு போய் 8 பவுன் கொடுக்குறாரு. 8 பவுன் செயினை இதை வச்சுங்க, 10-20% நான் இருந்து ஜீவகாருண்யம் பண்ணுறேன். ஜீவகாருண்யம் பண்ணா என்ன கிடைக்கும் கேட்கிறாங்க. ஏன் யார் ஜீவகாருண்யம் பண்ணா எனக்கு மையத்தானா என்கிட்ட பொருள் தர போது என்ன கிடைக்கும்? வல்லல் பெருமான் சொல்றார், ஜீவகாருண்யம் செய்தால் உங்களுக்கு பெரிய பெரிய நோய்கள் அணுகாது. நோய்கள் அணுகாது, கடும் சூரிய வெப்பம் உங்களை தாக்காது. நல்லா தெரியும், கொடிய பேய்கள் உங்களுக்கு பின்னாடி வராது, விஷதுரம் வராது, விஷக்காற்று உங்களிடம் நெருங்காது, விஷ கிருமிகள் உங்களிடம் நெருங்காது. ஏனென்று சொன்னால் இறையர்கள் வரும்போது என்னங்க வரும்? இறையர்கள் வந்தா எதுவுமே வராது. வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா சொன்னாரு, பரோபகாரம் சத்விச்சாரம் தொடர்ந்து உண்மையிலே பண்ணினா, இன்னும் சொல்ல போனா அது கூட விடுங்க, இந்த நம்ம குரு வடலூர் மௌனகுரு சொன்ன மாதிரி மனுமுறை கண்ட வாசத்தை எடுத்துட்டு நீங்க 6000 பாட்டுகளை விட்டுருங்க. இந்த மனுமுறை கண்ட வாசகத்திலே நான் எதை கடைபிடிக்கிறேன், எதை கடைபிடிக்கவில்லை என்று மட்டும் நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் செம்மையாகும். அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் இப்போது எப்படி இருக்குது தெரியுமா யாருக்காவது? அது இருளாக இருக்கிறது, வெயிட்டா இருக்கு, வலுவாக இருக்கிறது. நோய்க்கு அட்டாக்கானா செல்லு இறங்கும். அதே மாதிரி கொஞ்ச நாள் அது அழிக்கும். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய முறையிலே நீங்கள் பரோபகாரமும் சத்விச்சாரமும் செய்தால் உடலிலே என்ன நடக்கும் தெரியுமா? கோடிக்கணக்கான செல்கள் உடலிலே இருக்கிறது. அந்த செல்கள் எல்லாம் ஒளிமிக்க செல்களாக மாறும். இருள் செல்களாக இருந்தது ஒளிமிக்க செல்களாக மாறும். அது மட்டும் இல்ல, அந்த செல்கள் எடையற்ற செல்லாக மாறும். இப்போ எடை அதிகமாக, எடையே இல்லாத. அது மட்டும் இல்ல,
நீங்க கொரோனா மாதிரி பல நோய்கள் வந்தாலும் விரட்டி அடிக்கும், அந்த செல்லே விரட்டி அடிக்கும். அது சாகாது, அது மிகப்பெரிய ஆற்றல் உள்ள செல்லாக மாறும். அப்போ பாத்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே இளமையாக, எப்பவுமே இளமையாக. இளமைக்கெல்லாம் மருந்து சொல்லாரு. கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை எல்லாம் சாப்பிட சொல்லாரு. சாப்பிட்டா என்ன ஆகுங்க? உடம்பு சீக்கிரம் வந்து வயதான தோற்றம் எதனால் அடைகிறது யாருக்கா தெரியுமா? கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், கிட்னி, இந்த 4 கேட்டா வயோதிகம். அவளை படுக்க வச்சு இந்த 4ஐயும் பராமரிக்கக்கூடிய வல்லமை இந்த 3 இலைகளுக்கு, இந்த 3 இலைகளுக்கு நிச்சயமாக கரிசாலை, முசுமுசுக்கை, தூதுவளை இதை நம்ம டெய்லி சாப்பிடணும். இதையே சாப்பிட முடியல மரணமில்லா பெருமாள் பேசினான். அவ சொன்னது இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு காலையில எழுந்த உடனே இதை வந்து சாப்பிடுங்க அப்படின்றது. இதை சாப்பிட்டா உடம்புல என்னென்ன நடக்கும்? உடம்பு சுத்தமா இருக்கும், ரத்தம் சுத்தமா இருக்கும், கல்லீரல், நுரையீரல், மண்ணீரல், கிட்னி எல்லாம் சுத்தமா இருக்கும். அப்போ இதெல்லாம் சுத்தமா இருந்தா நீங்கள் இளமையாக இருப்பீர்கள். சத்தியமா சொல்றேன், இளமையா. எனக்கு 70 தாண்டிச்சு வயசு.